கழுவி கழுவி ஊத்தியும் அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவங்களுக்கு சுட்டி காட்டியும் முத்து யாரு மனோஜ் யாரு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு உடச்சிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா விஜய் தன்னோட தவற உணர்ந்து ஒரு மிகப்பெரிய வேதனையில இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது விஜயை தேடி இந்த மாதிரி அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற அந்த ஒரு குழு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த விஜயை பத்தி ஏமா இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு ஸ்கூல்ல அதாவது மனோஜ் முத்து படிச்சாங்க அந்த ஸ்கூலை குறிப்பிட்டு இந்த மாதிரி அந்த நேரத்தில் உங்களோட பையன் இந்த மாதிரி ஒரு சார் மேல கல்லெடுத்து அடிச்சால அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு விஜய் பாத்தீங்கன்னா முத்துவை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் தான் முத்து, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அந்த குரூப் மெம்பர் பாத்தீங்கன்னா எது முத்து அடிச்சது இல்லமா, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், அடிச்சது முத்து கிடையாது மனோஜ் தான் அந்த மாதிரி கள்ளத்துக்கே இருந்திருக்கான். அதுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அது மட்டுமா இன்னும் என்னென்ன வேலைகள் பார்த்திருக்கான்னு தெரியுமா. ஆனா பாவம் அந்த டைம்ல அப்பாவே முத்து குற்றவாளி ஆயிட்டா எல்லாத்துக்கும் நீங்களுமே ஒரு காரணம் தான், நீங்களும் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி முத்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ட்டு. ஆனா நீங்களே வந்துட்டு முத்து அப்படி பண்ணியிருப்பா, அவனை பிடிச்சிட்டு போங்க ஜெயிலுக்கு அப்படின்னு சொன்ன ஆளு தான். ஸோ அதனால நீங்களுமே ஒரு குற்றவாளி தான். ஸோ இப்படி இருக்கும்போது அதாவது உங்க பிள்ளைங்கள யார் நல்லவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல இருக்கிற நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு சேவையெல்லாம் செய்வீங்க, உங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் ஒரு கேடா அப்படின்ட்டு ஒரு மாதிரியே கழுவி ஊத்துற மாதிரி பேசிடுறாங்க. அதை கேட்ட விஜயாக்கும் அப்படியே மனசு பயங்கர வேதனை ஆயிடுது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, அப்ப முத்துவோட வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேனா அப்படின்ட்டு முத்துவ ஒரு மாதிரியா நிகழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க.